1980s ஆரம்பிக்குது வேல்ஸ்ல. 2 ட்வின்ஸ் இருக்காங்க, ஜூன் அண்ட் ஜெனிஃபர். 2 ட்வின்ஸுக்கு ஒரு பெரிய சீக்ரெட் இருக்குது. என்ன சீக்ரெட்னா, அவங்க யாரோடையும் பேச மாட்டாங்க. அவங்களோட பாட்டுல இருப்பாங்க, மற்றோட பேச மாட்டாங்க, சிரிக்கவே மாட்டாங்க. அம்மா அப்பாவோட பேச மாட்டாங்க, டீச்சர்ஸ் மேவோட பேச மாட்டாங்க, மற்ற பிள்ளையோட கூட பேசவே மாட்டாங்க. அப்படியே சைலண்டா இருப்பாங்க. பட் அவங்க 2 பேரும் பேசுவாங்க. ஆனா 2 பேரும் பேச யாருக்கும் புரியாது. ஏன் யாருக்கும் புரியாதுண்டா, அவங்க சொந்த பாசையை உருவாக்கியிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் என்ன சொல்றாங்கன்னு புரிய முடியும். ஸோ அவங்க பேசும்போது ரொம்ப ஃபாஸ்டா பேசுவாங்க, யாருக்கும் புரியாது. ஏண்டா அந்த பாசை அவங்களே கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேரும் ரூம்ல இருப்பாங்க. 2 பேரும் ரூம்ல இருக்கும்போது ரொம்ப சத்தம் கேட்கும். ரூம்ல இருந்து பொம்மையோட விளையாடுவாங்க. அவங்க இது தியேட்டர் விளையாடுவாங்க. பிறகு அவங்க இது கவிதை எழுதுவாங்க 2 பேரும். அவங்க 2 பேரும் அவங்களோட லைஃபை பத்தி எழுதுவாங்க. 2 பேரும் அவங்களுக்குள்ள மட்டும்தான் பேசுவாங்க. ஆனா ரூம்ல அம்மா இல்லாட்டி அப்பா இல்லாட்டி யாராச்சும் வந்தனா உடனே அமைதியாயிருவாங்க. அப்படியே சில மாதிரி ஆயிடுவாங்க. 2 பேரும் ரூம்ல விளையாடுவாங்க. ஆனா நீங்க கதவை திறந்துட்டு நீங்க ரூமுக்குள்ள வந்தனா அப்படியே அமைதியாயிருவாங்க, சில மாதிரி ஆயிடுவாங்க, ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. 2 பேரும் அவங்களோட மட்டும்தான் பேசுவாங்க. வேற யாரோடையும் பேச மாட்டாங்க. அம்மாவோ அப்பாவோ ஃப்ரெண்டோ டீச்சரோ பேச மாட்டாங்க. 2 பேரும் மட்டும் கூட தான் பேசுவாங்க. இந்த 2 ட்வின்ஸுக்கும் பாசம் இல்லை. இப்போ ஜெனிஃபரும் ஜூபிட்டரும் பாசமா இருக்க மாட்டாங்க. 2 பேருக்கும் ஒருத்தரை பிடிக்காது, சரியான வெறுப்பு இருக்கும். இப்போ ஜூன் ஜெனிஃபருக்கு மேல வெறுப்பு வச்சிருப்பா, ஜெனிஃபர் ஜூனுக்கு மேல வெறுப்பு வச்சிருப்பா. 2 பேரும் கரெக்டா எக்ஸாக்ட்லி ஒரே மாதிரி இருப்பாங்க. அண்ட் ஓவர் ஆக்ஷன் அதே நிமிஷத்துல செய்வாங்க. இப்ப ஜெனிஃபர் கண்ணை சாத்தினா அடுத்த செகண்ட் ஜூன் கண்ணை சாத்திடுவா. இப்ப ஜெனிஃபர் இப்ப சாப்பிட்டு கொண்டிருக்கா, அதே மூவ்மெண்ட் அதே செகண்ட்ல ஜூனும் செய்வா. ஸோ 2 பேரும் சரியா சங்க்ரோனிஸே அதே காரியம் செய்வாங்க சேம் டைம். அண்ட் பார்க்க ரொம்ப சிமிலரா இருப்பாங்க. ஜூன் ஜெனிஃபர் தெரியாது, கஷ்டப்படுவாங்க கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் 2 பேரோட டைரியில, ஸோ அவங்களோட ப்ரைவேட் டைரியில இப்போ ஜூன் என்ன எழுதியிருப்பாண்டா, எனக்கு ஜூனை பிடிக்காது, அவள் என் எதிரி, எனக்கு ஜூனோட இருக்க எனக்கு திணறுது, என் இதயம் ரொம்ப அடைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. பட் அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போக முடியாது. 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிக்காது. பட் ஜெனிஃபர் இல்லாம ஜூன் வாழ முடியாது, ஜூன் இல்லாம ஜெனிஃபர் வாழ முடியாது. 2 பேரும் வாலிபர் வயசு வரும்போது 2 பேருக்கும் அவங்களோட உலகத்துல இருக்கிறது முடியல. அவங்க வேற காரியம் செய்ய ஆசைப்படுறாங்க. பட் கெட்ட காரியம் தான் செய்யறாங்க. என்ன செய்யறாங்கன்னா, நைஸா இப்ப 2 மணி 3 மணி இரவுல வெளியில போவாங்க. அம்மா அப்பாவுக்கு சொல்லாம வெளியில போய் என்ன செய்வாங்கன்னா, கொளுத்துவாங்க. இப்ப கார் கொளுத்துவாங்க, ஒரு கடையை கொளுத்துவாங்க, களவெடுப்பாங்க. அவங்க இந்த கிரைம் பண்ணும் போது அவங்க காசுக்காண்டி பண்ணல, அவங்க ஜஸ்ட் ஃபானுக்கு பண்றாங்க. இப்ப அவங்களோட வாழ்க்கையில ஏதாச்சும் ஃபீல் பண்ண, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ண இந்த கிரைமை செய்யறாங்க. போலீஸ் ஜெனிஃபரையும் ஜூனையும் அரெஸ்ட் பண்றாங்க. அவங்க பிராட்மோருக்கு கூட்டிட்டு போறாங்க. ஸோ அது ஒரு சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல். ஸோ அதான் யூகேலே ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல். அது ரொம்ப ப்ரொடெக்ஷன் இருக்கு, ரொம்ப பாதுகாப்பு இருக்கு. அவங்க 2 பேரும் இந்த ஹாஸ்பிட்டலை 11 வருஷமா அடைஞ்சிருக்காங்க. பட் அவங்க 11 வருஷமா யாரு கூடயோட பேசவே இல்லை, டாக்டரோட கூட அவங்க பேசவே இல்லை. இப்ப அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இப்ப அவங்க ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்ல 2 பேரும் நேருக்கு நேரா இருப்பாங்க. அப்படி கண்ண நேரம் இருப்பாங்க, ஒன்றும் பேச மாட்டாங்க, ஒரு ரியாக்ஷனும் இருக்காது, அப்படியே பார்த்து கொண்டே இருப்பாங்க 2 பேரும் கண்ண நேரமா. 1903 ஒரு கதை நடக்குது. 1903 டாக்டரை அந்த பிராட்மோர் சென்டரை விட்டுட்டு வேற சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போறாங்க. பட் அந்த புது ஹாஸ்பிட்டலை கூட்டிட்டு போக முதல் ஜெனிஃபர் ஒரு நர்ஸு கிட்ட ஒன்று சொல்லுறா, நான் இல்லாட்டி ஜூன் ஒரு ஆளை இறந்து போகணும், யாரு இறந்து போறாங்கன்னு நாங்க டிசைட் பண்ணிட்டோம். ஸோ ஜெனிஃபரும் ஜூன்லயும் பஸ்ல போயிட்டாங்க. பஸ்ல ஏறி அந்த புது சென்டருக்கு போய் கொண்டிருக்காங்க. ஜெனிஃபர் ஜூன்ல தலைக்கு மேல சாயிரா, இப்படி சாய்ந்துட்டா. இப்ப நித்திர கொண்டிருக்கும் போது
கொஞ்ச நேரம் கழிச்சு ஜெனிஃபர் இறந்து போயிட்டா. இப்ப எப்படி இறந்து போனான்னா, இப்ப ஜூன் இங்க இருக்காண்டா, ஜூனுக்கு மேல இப்படி சாஞ்சிட்டு, இப்ப ஜூன் இது ஷோல்டருக்கு மேல அப்படியே சாஞ்சிட்டு அப்படியே நீச்சல் பண்ணும் போது அப்படியே இறந்து போயிட்டா. உங்களுக்கு இப்படி அந்த கதை விருப்பம்டா கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. வந்து செக் பண்றாங்க ஜெனிஃபரோட பாடிய. ஜெனிஃபரோட இதயம் திடீரென்று நின்று போயிட்டு, ஜெனிஃபரோட இதயம் நின்று போயிட்டு. பாய்சன்ல வயலன்ஸ் ஒன்றுமே கிடையாது. ஜெனிஃபர் அப்படியே ரொம்ப நார்மலா இறந்து போயிட்டா. ஜெனிஃபர் இறந்த பிறகு ஜூன் பேச ஆரம்பிக்கிறா. எல்லாரோடையும் பேச, டாக்டர், ஃப்ரெண்ட் எல்லாரோட பேச ஆரம்பிக்கிறா. என்ன சொல்லனா, நான் இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், நான் இப்பதான் ஃப்ரீயா இருக்கேன், ஜெனிஃபர் வந்து தண்ட உயிரை கொடுத்துட்டா, நான் இப்ப ஹாப்பியா இருக்கேன். இந்த கதை நம்புற கதை மாதிரியே இல்ல, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இந்த கதை. பட் ஒரு சைக்காலஜிஸ்ட் அனாலிசிஸ்க்கு போறேன். 3 பாயிண்ட் இருக்கு, 4 விளக்காட்டு 3 பாயிண்ட் இருக்குது. முதலாவது, 2 பேரும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க, மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டு. என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஜெனிஃபரோட ஆத்மாவும் ஜூனோட ஆத்மாவும் ஒரே ஆத்மா, ஆனா 2 உடம்புல அது பிரிஞ்சு போயிட்டு. ஜூன் இல்லாட்டி ஜெனிஃபர் வேலை செய்ய மாட்டா, ஜெனிஃபர் இல்லாட்டி ஜூன் வேலை செய்ய மாட்டா. சோ அதான் சொல்றாங்க, இந்த 2 ஆத்மா ஒரே ஆத்மா தான், பட் 2 உடம்புல பிரிஞ்சிருக்காங்கன்னு முதலாவது தியோரி. 2வது, ஜெனிஃபர் நினைச்சவா ஜூன் வந்து தான் கண்ட்ரோல் பண்ணுறாண்டு, பட் அந்த லிங்கை பிரிக்க முடியணும், அந்த லிங்கை வந்து பிரிக்க முடியாது. இப்ப ஜெனிஃபர் வந்து ஜூனை கண்ட்ரோல் பண்றாண்டா, ஜெனிஃபரால இல்லாட்டி ஜூனால ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு வழிதான் இருந்தது, 2 பேர்ல ஒரு ஆள் போகணும். சோ அதான் ஜெனிஃபர் வந்து தன் உயிரை ஜூனை காட்டி கொடுத்துட்டா. 3வது தியோரி ஒரு தியோரி இல்ல, பட் ஒரு மிஸ்டரி உண்டு. இப்படி ஜெனிஃபர் வந்து டிசைட் பண்ணிட்டா தான் போறாண்டு. எப்படி கரெக்டா அவ சொன்ன மாதிரி செஞ்சுட்டா. இப்ப எப்படி கரெக்டா இப்ப அவ யோசிச்சானா தானே நீ போறேன்னு, எப்படி கரெக்டா ஜூன் இப்ப ஜூன் வந்து அடிக்கல, ஒன்றும் செய்யல, ஜூனுக்கு மேல பேசாம அப்படி சாஞ்சி இத்தனை கொண்டவா, அப்படியே இதயம் நின்று போயிட்டு. எப்படி அவட இதயம் கரெக்டா நின்று போனது யாருக்கும் தெரியல. ஜெனிஃபரோட ஆத்மா வந்து ஜூன் உடம்புல ஏறின மாதிரி இருந்தது, பட் இது எப்படி நடந்ததுன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. சோ இதான் கைஸ் இந்த கதை. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு. இப்ப நாங்க நெக்ஸ்ட் வியாழக்கிழமை ஒரு புது வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் நீங்க எல்லாரும் கவனமா இருங்க. சோ மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க ஒரு புது வீடியோல கண்டிப்பா பார்ப்போம்.